தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகை ஹன்சிகா மோத்வானி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்து புகழ் பெற்றவர் ஹன்சிகா. எங்கேயும் காதல், ஒரு கல் ஒரு கண்ணாடி, பிரியாணி, சிங்கம் 2 உள்ளிட்ட பல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ஹன்சிகா. நடிகர் விஜய், நடிகர் சூர்யா, நடிகர் தனுஷ், நடிகர் சிம்பு மற்றும் உதயநிதியுடன் நடித்து புகழ் பெற்றவர் நடிகை ஹன்சிகா மோத்வானி. வாலு என்கிற தமிழ் படத்தில் நடிகர் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்த பொழுது சிம்புவுக்கும் ஹன்சிகாவுக்கும் காதல் ஏற்பட்டது. இருவருக்கும் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ஹன்சிகா சிம்புவை ஏமாற்றிவிட்டு மும்பைக்கு ஓடிவிட்டார். கடந்த 2022 வருடம் டிசம்பர் மாதம் தொழிலதிபர் சொஹைல் கதூரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஹன்சிகா. இந்த சொஹைல் கதூரியா நடிகை ஹன்சிகாவின் தோழியின் கணவர். முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு நடிகை ஹன்சிகாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் சொஹைல் கதூரியா. மும்பையில் புதிய வீடு ஒன்றை வாங்கி அதில் குடியேறினார்கள் ஹன்சிகாவும் சொஹைல் கதூரியாவும். இந்த நிலையில் சொஹைல் கதூரியாவின் தங்கை மும்பை போலீசில் புகார் ஒன்றை கொடுத்தார். அந்த புகாரில் நடிகை ஹன்சிகாவும் அவரது தாயும் சேர்ந்து தன்னை கொடுமைப்படுத்தியதாக புகார் கூறியிருந்தார். மேலும் நீதிமன்றத்திலும் இருவர் மீதும் வழக்கு தொடுத்தார் சொஹைல் கதூரியாவின் தங்கை. இது ஹன்சிகாவுக்கும் அவரது கணவருக்கும் இடையே மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தியது. இருவரும் அடிதடியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. நடிகை ஹன்சிகாவும் அவரது கணவரும் விவாகரத்து செய்து கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த ஹன்சிகாவும் அவரது கணவரும் பிரிய இருப்பது தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக இருக்கிறது. நடிகர் சிம்புவை காதலித்து ஏமாற்றியதால் நடிகை ஹன்சிகா மோத்வானிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக நடிகர் சிம்புவின் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.